கொலோசியர் 4 அதிகாரம் 2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லும்போது தேவன் நம்ம அவருக்குள்ளான ஒரு தொடர்ந்த உறவுக்குள்ள அவர் அழைக்கக்கூடியவராக காணப்படுறாரு. இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் நமக்கு பிரச்சனை வந்தால் மட்டும்தான், நமக்கு சோதனைகள் வந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் அப்படிங்கிறது ஒரு அவசர நேர உதவியாக இல்லாமல் நம்மளுடைய தினசரி வாழ்வில் ஒரு அங்கமாக அது இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுது. ஸ்தோத்திரத்தின் ஜெபத்தில் விழித்திருக்கள்னு சொல்லும்போது நன்றி இல்லாத எந்த ஜெபமும் பார்த்தீங்கன்னா அது முழுமையானது கிடையாது. தேவன் நமக்கு செஞ்ச சின்ன சின்ன அதிசயங்களாக இருந்தாலும் சரி, அவர் கொடுத்த சின்ன சின்ன ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, அதை நினைச்சு நம்ம நன்றி சொல்லும்போது பாருங்க, நம்மளுடைய இருதயத்தை அவர் மகிழ்ச்சியாக நிரப்புகிற ஒரு தேவனே காணப்படுறாரு. விழித்திருங்கள்னு சொல்லும்போது கவனமாக இருக்கிறத காட்டுது. அதான் நம்ம ஜெபிக்கும் போது தான் பாருங்க, சாத்தான் பல காரியத்தை நம்ம ஜெபிக்க கூடாதபடி கொண்டு வருவான். ஆனால் நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. நேரம் கிடைக்கும் போது மட்டும் இல்லைங்க, நேரம் உருவாக்கி நம்ம ஜெபிக்கும் போது, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் மென்மேலும் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனை காணப்படுறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.